பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வாழ்க்கையில் சில வேளைகளில் தேவன் பதில் தராத போது, ஆண்டவரே எப்பொழுது பதில் தருவீர், என்று பதில் தருவீர், என்று என் சத்தத்தை கேட்பீர் என்றெல்லாம் நீங்கள் கதறி அழுத நேரங்கள் உண்டு. சங்கீதக்காரனும் அப்படியெல்லாம் கதறி அழுது ஒரு சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 13 முதல் வசனம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தாமதமாய் கிரியை செய்வது போல சில வேளைகளில் காரியங்கள் நடக்கும். பதிலே வராது, நன்மையே வராது. ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தார். அன்னாள் பல வருஷங்கள் ஒரு பிள்ளைக்காய் காத்திருந்தார். ஆனால் முடிவு, ஆண்டவர் அப்படியே அவர்களை மறந்து விட்டாரா என்றால் அதுதான் இல்லை. இந்த சங்கீதத்தின் பின்பகுதியில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அப்படி என்றால் எதுவரைக்கும் எதுவரைக்கும் என்று அங்கலாய்ப்போடு துவங்கிய சங்கீதம் முடியும் பொழுது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், ஆகவே நான் அவரை பாடுவேன் என்று முடிகிறது. உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படித்தான். ஆண்டவருடைய தாமதம் உங்கள் வாழ்க்கையில் நெடுங்காலம் இருக்கிறது போல இருக்கலாம். ஆபிரகாமுக்கு தாமதித்தார், அன்னாளுக்கு தாமதித்தார், பல தேவனுடைய மனுஷங்களுக்கு தாமதித்தார். பதில் வரவே இல்லை. மோசே கூட சில வேளைகளில் அங்கலாய்த்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். இந்த நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிற நாட்கள். என்ன நன்மைக்காய் காத்திருக்கிறீர்கள்? என்ன நன்மை வர வேண்டும் என்று ஏங்குகிறீர்கள்? நன்மை வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று நன்றி பாடல்களை பாடத் துவங்குங்கள். ஆண்டவர் பல புத்தகங்களை பைபிள் கால்ஸ் ஊழியத்தின் மூலம் எழுத வைத்தார். அதில் ஒரு புத்தகம் கர்ப்பிணி பெண்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். இந்த ஜெபமானது ஒரு ஸ்திரீ கர்ப்பம் தரித்த பிறகு செய்ய வேண்டிய ஜெபம். ஆனால் அநேக ஸ்திரீகள் தாங்கள் கர்ப்பவதி ஆவதற்கு முன்பதாகவே பல வருஷங்களாய் ஒரு கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற காலத்திலேயே விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை செய்ய ஆரம்பித்து அற்புதத்தை பெற்றவர்கள் ஏராளம். இந்த ஜெபத்தை பைபிள் கால்ஸ் யூடியூப்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதன் கீழாக இருக்கிற சாட்சிகளை வாசித்து பாருங்கள். கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பதாகவே இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு செய்து கர்ப்பிணிகளாய் மாறி கைகளில் குழந்தைகளை ஏந்தியவர்கள் ஏராளம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மைக்காய் ஏங்குகிறீர்கள் அல்லவா, ஏந்த துடிக்கிறீர்கள் அல்லவா, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யும் காலம் சமீபமாக இருக்கிறது. தாமதத்தை கண்டு தளர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, எதுவரைக்கும் எதுவரைக்கும் என்று கலைஞர சங்கீதக்காரன் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி பாட வைத்த உம்முடைய தயவை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்நாள் வரைக்கும் நீ செய்த தயவுகள் ஏராளம். இனிமேலும் நீ தயவு செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். துக்கத்திலும் கண்ணீரிலும் வாழ்ந்தவர்களுக்கு களிப்பின் நாட்களை வைத்திருக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை பாடி துதித்து கொண்டாடுகிற நாட்கள் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க உதவி செய்யுங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எதுவரைக்கும் என்று காத்திருந்த உங்களுக்கு கர்த்தர் சீக்கிரத்துல நன்மை செய்ய போகிறார். ஆண்டவரை பாட போகிறீர்கள். ஆகவே அகமகிழ்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.